நீங்கள் யார்கிட்டயாவது கொஞ்சம் நேரம் பேசி முடித்த பிறகு ஒரு மாதிரி டல்லாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப அப்செட் ஆகிருக்கீங்களா? இல்லை சில சமயம் அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி கூட உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருக்கா? இது காரணம் என்ன? இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஜெயஸ்ரீ. ஐ எம் எமோஷனல் வெல்னஸ் கோச் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். நீங்கள் யார்கிட்டயாவது கொஞ்சம் நேரம் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அட் தி எண்ட் ஆஃப் தட் கான்வர்சேஷன் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷமாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் ஃபைன். அதே சமயத்தில் நீங்கள் ஒரு மாதிரி டயர்டாக, டல்லாக, எக்ஸாஸ்டடாக, இன்னும் சில சமயம் மூடே அப்செட் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? உங்கள்கிட்ட பேசின ஆளுங்களுடைய அந்த கான்வர்சேஷனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவங்க எந்த மாதிரி பேசுகிறாங்க? அவங்க எப்போதுமே ஏதாவது ஒரு கவலையோடவே பேசிகிட்டு இருக்காங்களா? இல்லைன்னா எப்போதோ நடந்த விஷயங்களை திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்களா? இல்லைன்னா எப்போதும் யாரையாவது பற்றி குறை சொல்லிகிட்டே இருக்காங்களா? ஆல்வேஸ் கம்ப்ளைனிங் அப்படிங்கிற மாதிரி யாரையாவது எதுக்காவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அப்படின்னா உங்களை அறியாமலே நீங்கள் அவங்களோட எனர்ஜி, அவங்களோட எமோஷன்ஸ் அதை எல்லாமே நீங்கள் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது விதவுட் அவேர்னஸ் உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அதனால தான் அந்த எண்ட் ஆஃப் தட் கான்வர்சேஷன் அவங்ககிட்ட நீங்கள் பேசி முடிச்சு கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கே கொஞ்சம் டயர்டாக, டல்லாக, மூடே அப்செட் ஆன மாதிரி ஆகிடுது. அதுக்காக மற்றவங்க சொல்கிறத நம்ம கேட்காமல் இருக்க முடியாது, மற்றவங்ககிட்ட நம்மளால் பேசாமல் இருக்க முடியாது. அதனால் அதெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும். அட் த சேம் டைம் உங்களை நீங்கள் டயர்டாகாமல், டல்லாகாமல், ஒரு மாதிரி அப்செட் ஆகாமல் இருக்கிறது எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், யூ கேன் செட் யுவர் எமோஷ்னல் பவுண்ட்ரி. அது எப்படி அந்த எமோஷ்னல் பவுண்ட்ரியை செட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஒருத்தவங்கக்கிட்ட பேச போகிறீங்க அப்படின்னப்போ உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியும், அவங்க இந்த மாதிரி தான் பேசுவாங்க அப்படின்னு. ஸோ அவங்கக்கிட்ட பேச போகிறதுக்கு முன்னாடியே நான் அவங்களுடைய வார்த்தைகளை நான் கவனிப்பேன். ஆனால் அட் த சேம் டைம் அவங்களுடைய உணர்வுகளை நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மைண்டை செட் பண்ணிவிட்டு பேச போகலாம். சரி, அப்படி பேசி முடித்த பிறகும் நீங்கள் எக்ஸாஸ்டடாக இருக்கீங்க, ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த மாதிரி கான்வர்சேஷன் நீங்கள் ஃபோனில் பேசினாலும் சரி, நேரில் பேசினாலும் சரி, அவங்கக்கிட்ட பேசி முடித்த பிறகு ஜஸ்ட்டு கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள், எந்த மாதிரி மனநிலையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்கள் ரொம்ப அப்செட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்ணை மூடி ஐ ரிலீஸ் திஸ் இமோஷன் விச் இஸ் நாட் மைன். நான் மற்றவர்களுடைய உணர்வுகளை நான் என்னிடமிருந்து வெளியேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தது ஃபாலோட் பை ஹோபோனோபோனோ மெடிடேஷன். இதையும் நீங்கள் சேர்த்து சொல்லலாம். ஹோபோனோபோனோ மெடிடேஷனில் இருக்கிற ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படிங்கிற 4 phrases. இதை 3 தடவை மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம். சொல்லிவிட்டு ஐ ரிலீஸ் திஸ் எமோஷன்ஸ் அப்படின்னு திருப்பி அதை கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி சொல்கிறப்போ உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் அதை வெளியில் உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் அதை எடுத்துக்காது. அதாவது உங்களுடைய ஆழ் மனசு இந்த உணர்வுகள் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அதை வெளியேற்ற ஆரம்பிச்சிடும். இது மற்றவங்ககிட்ட பேசுகிறப்ப மட்டும்தான் இல்லை, சோஷியல் மீடியாவில் நம்ம எத்தனையோ விஷயங்களை பார்க்குறோம். நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்களை பார்க்குறோம், நம்மளை வருத்தப்பட வைக்கிற விஷயங்களை பார்க்குறோம், நம்மளுக்கு கோவப்படுத்துகிற விஷயங்களை பார்க்குறோம். ஸோ இந்த விஷயங்கள் அது தர்ற உணர்வுகளையும் நம்ம மனசுக்குள்ளார எடுத்துக்க தேவையில்லை. ஸோ அது கொஞ்சம் நேரம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் எதை பார்த்தாலும் சரி, நீங்கள் ஒரு மாதிரி டல்லாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்ணை மூடி நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அதை யோசிச்சுட்டு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது ஐ ரிலீஸ் திஸ் எமோஷன் விச் இஸ் நாட் மைன். என்னுடைய மனதிலிருந்து, என்னுடைய உடம்பிலிருந்தும் இந்த உணர்வுகளை நான் வெளியேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபாலோட் பை ஹோபோனோபோனோ அந்த 4 phrases அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி ஐ ரிலீஸ் திஸ் எமோஷன் விச் இஸ் நாட் மைன் அப்படின்னு திருப்பி கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் செய்கிறப்போ மற்றவர்களுடைய உணர்வுகளை ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி நீங்கள் அப்சர்வ் பண்ண மாட்டீங்க. அதே சமயம் நீங்கள் மற்றவங்க சொல்கிறத ரொம்ப கவனத்தோட, அக்கறையோடு நீங்கள் கேட்டுப்பீங்க. அட் த சேம் டைம் யூ வில் நாட் அப்சர்வ் தோஸ் பீப்புள்ஸ் எமோஷன்ஸ். அதனால் இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி எமோஷனல் பவுண்ட்ரி செட் பண்ணுறது அப்படிங்கிறது மற்றவங்கள ரிஜெக்ட் பண்ணுறது இல்லை, மற்றவங்கள நம்ம தவிர்க்கிறது கிடையாது. அட் த சேம் டைம் உங்களுடைய எனர்ஜி லெவலை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனால் இந்த எமோஷனல் பவுண்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணுறது மூலமாக எமோஷனல் எக்ஸாஷன் இல்லாமல் இருக்க முடியும், எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும். ஆரோக்கியமான மனமே அற்புதமான வாழ்க்கையின் அடித்தளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்படும்னு நினச்சேன் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.